பரிசுத்தமில்லாத காரியங்களை விட்டு நீ விலக வேண்டும். அன்னைக்கு அதுதாங்க நடந்தது. சமாரியா பட்டணம் முழுவதுமே சந்தோஷப்பட்டது. ஒருவர் இருவர் அல்ல, அந்த பட்டணமே சந்தோஷப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், அந்த பட்டணத்தின் பிரஜைகளை எல்லாம் பாவிகளாக மாற்றியிருந்த அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று. அப்போஸ்தலர் 8:7. அநேகரிலிருந்த அசுத்த ஆவிகள், அதாவது அசுத்தமாக வாழ பண்ணிக் கொண்டிருந்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அவர்களை விட்டு புறப்பட்டது. தொடர்ந்து 8வது வசனம். அதனால் என்ன ஆயிற்று? அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எப்பொழுது நமக்குள் இருக்கின்ற பரிசுத்தமில்லாத காரியங்கள் நம்மை விட்டு விலகுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கை செய்து அவற்றை விட்டு விலகுகிறோமோ, தேவனுடைய ஆச்சரிய காரியங்களை, அற்புத காரியங்களை நாம் பார்ப்போம். அந்நாளிலே அசுத்தாவிகள் அந்த பட்டணத்தாரை விட்டு விலகி போனபோது தேவன் அவர்கள் வாழ்க்கையில ஆச்சரிய காரியங்களை செய்தார். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆச்சரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவா? உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை எதிர்பார்க்கிறாய் அல்லவா? உன்னுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா? கண்ணீரின் மத்தியிலே இருக்கின்ற நீ அந்த பாடுகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவா? என்றால் கவனி, அது சாத்தியம்தான். ஆனால் எப்பொழுது சாத்தியம் என்றால், இன்று உனக்குள் இருக்கிற பரிசுத்தம் இல்லாதவைகளை விட்டு நீ விலகினால்தான் சாத்தியம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அதே நேரம் உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரங்கள் குறுகிவிடவில்லை. உன்னுடைய ஜெப விண்ணப்பங்களை கேளாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமும் ஆகவில்லை. உன்னுடைய பாவங்கள்தான், உன்னுடைய அக்கிரமங்கள்தான் உனக்கும் உன் தேவனுக்கும் மத்தியிலே இன்று தடையாய் இருக்கிறது. தயவு செஞ்சு கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் வராமல் இருக்க காரணம் என்னவென்றால், தேவனுக்கும் நமக்கும் மத்தியிலே நாம் செய்த தவறுகளினாலே, பாவங்களினாலே, குற்றங்களினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தடைகள் தான் பதில் வராதபடி தடுக்கிறது. அதுதான் காரணம். தேவனிடத்திலிருந்து நமக்கு பதில் வருகிறதென்றால் அது உண்மையில் மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் நமக்கு பதில் தருவது அற்புதம். அது ஏதோ அப்படி இப்படி பதிலாக இருக்காது. மிகப்பெரிய அற்புதமான பதில், ஆச்சரியப்படத்தக்க பதிலை தருவார். மேன்மையான பதிலை அருளுவார். நீங்கள் கேட்டதை காட்டிலும், எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் மேன்மையான பதிலை தருகிறவர் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவன் உங்களுக்கு பதில் தர வேண்டுமென்றால், முதலாவது உன் இருதயத்திலே இருக்கிற பரிசுத்தமின்மை உன்னை விட்டு போக வேண்டும். அப்படி அது போகும்போதுதான் ஆச்சரிய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவர்களிலிருந்த அசுத்தாவி அவர்களை விட்டு புறப்பட்டதினாலே ஆச்சரிய காரியங்கள், மிக மேன்மையான காரியங்கள் அங்கே நடந்தது. அதுவரைக்கும் அவர்களுக்குள்ளிருந்த அந்த பாவத்தினாலே வந்த பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அதனால்தான் அந்த பட்டணமே மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளானது. அசுத்த ஆவிகளெல்லாம் அவர்களை விட்டு போன போது தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்காக இறங்கி வந்தபோது அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். தேவன் உனக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவை உனக்கு வர வேண்டுமென்றால், உன் மீது அவையெல்லாம் ஊற்றப்பட வேண்டுமென்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னை மூடியிருக்கின்ற பரிசுத்தமில்லாத சூழல்கள் விலக வேண்டும். பரிசுத்தமில்லாத இருள் நிறைந்த அந்த மேகங்கள் அகல வேண்டும். அந்த இருளின் மேகம், பாவம் என்ற மேகம் உன்னை ஆட்கொண்டிருக்கிற காலமெல்லாம் உன் வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைப்பது எதையும் பார்க்க முடியாது. சூரியன் இருக்கிறது, ஆனால் மேகம் அதை மறைக்கிற போது நம்மால் பார்க்க முடியாது. தேவன் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை, ஆச்சரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அவற்றை நீ பார்க்க முடியவில்லை. காரணம், பாவம் என்கின்ற மேகம் உன்னுடைய வீட்டின் மீது, உன்னுடைய ஜீவியத்தின் மீது, உன்னுடைய ஆவிக்குரியவைகளின் மீது, உன்னுடைய ஊழியத்தின் மீது, உன்னுடைய சாட்சியின் மீது அந்த பாவம் என்கிற மேகம் மூடியிருக்கிற போது உன்னால் தேவனை பார்க்க முடியாது. தேவன் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடியாது. பிலிப்பு என்கிற அந்த சுவிசேஷகன் சமாரியா பட்டணத்திற்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தான். தேவன் சொன்னபடியே. மறுபடியும் சொல்லுகிறேன்,
தேவன் வாக்கு பண்ணி நிறைவேற்றுகிறவர். நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உங்களோடே கூட நான் இருந்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை ஆச்சரிய அடையாளங்களின் மூலமாக நான் ஸ்திரப்படுத்துவேன். முதல் வார்த்தையை போதிங்க. அதைத்தான் சொன்னேன். யாராக இருந்தாலும் சரி. அன்று பிலிப்பு என்ற அந்த சுவிசேஷன் கூட தேவ வார்த்தையை தான் போதித்தான், சுவிசேஷத்தை அறிவித்தான். அவன் போதித்த வார்த்தைகளை தேவன் தம்முடைய அடையாளங்கள் மூலமாக உறுதிப்படுத்தினார். அதன் பலனாக அவர்கள் வாழ்க்கையை பீடித்திருந்த அசுத்தாவிகள் அவர்களை விட்டு போனதினாலே அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் இடம் பிடித்தது. அதுவரைக்கும் கவலைகளிலும் வருத்தங்களிலும் சாத்தானுடைய பயங்கரமான கரத்தில் கட்டப்பட்ட இருந்த இவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். எனவே அங்கே சந்தோஷம். பிலிப்புவினுடைய ஊழியம் நாளுக்கு நாள் பாருங்க அவ்வளவு அற்புதமாக அங்கே வளர்ந்தது. எவ்வளவு ஆசீர்வாதகரம். பட்டணமே அன்று அசைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் மத்தியிலே ஊழியம் செய்தான். அப்படி அற்புதமாக ஊழியம் செய்து அவன் தொடர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே சடனாக தேவனுடைய தூதனானவர், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். தான் பட்ட பிரயாசத்திற்கான பிரதிபலனை பார்க்கிற நாட்களிலே, தான் செய்த ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் வருகிற நாட்களிலே, தான் பிரசங்கித்த வார்த்தைகளெல்லாம் பலன் கொடுக்கிற அளவில் அல்லது பலன் கொடுக்க ஆரம்பித்த நாட்களிலே பட்டணமே அசைக்கப்பட்டு பட்டணமே சந்தோஷத்தால் அந்த பட்டணம் முழுவதும் பிலிப்பினுடைய ஊழியத்தால் அற்புத தாக்கத்துக்குள்ளான நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் அற்புதமான ஊழியம் பிலிப்பு செய்து கொண்டிருக்கிற வேளையில சடனாக தேவனுடைய தூதனானவர் வந்து, பிலிப்பு என்ன விஷயம்? நான் என்ன செய்யணும்? நீ எழுந்துரு, முதல்ல எழு. நீ எழுந்து சமாரியா பட்டணத்தை, நீ செய்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான ஊழியத்தை, ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் நீ செய்கிற இந்த ஊழியத்தை விட்டுட்டு, அதனது எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரயாசப்பட்டு பசி பட்டினி எல்லாம் கிடந்து கண்ணீரோடே கூட இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை நான் கட்டமைத்து வந்திருக்கிறேன். நான் பட்ட பிரயாசத்திற்கெல்லாம் இன்று பலனை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சிந்தின கண்ணீருக்கு ஆத்ம ஆதாயத்தை இப்போது பார்க்கிறேன். பட்டணமே சந்தோஷப்படுகிற வேளையில, ஊழியம் பெருகிக் கொண்டிருக்கிற வேளையில, இப்ப திடீர்னு இங்கிருந்து எழுந்து போகச் சொல்றீங்களே, தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்நாட்களிலே இருக்கின்ற சில ஊழியக்காரர்களிடத்துல, எல்லோரையும் நான் சொல்லுங்க, சில ஊழியர்களிடத்துல இப்படி கேட்ட என்ன சொல்லுவாங்க? என்ன ஆண்டவரே இது, என்ன இந்த ஊருக்கு இந்த பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க, 10 வருஷம் 20 வருஷம் இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிறேன், அற்புதமா ஊழியம் போயிட்டு இருக்கு, அற்புதமா வளர்ந்துருக்கு, அற்புதமான சபை உருவாயிருக்கு, சடனா என்ன இங்கிருந்து போகச் சொல்றீங்களே, என்னது? இப்பதான் சொந்தமா ஒரு வீடு கூட வாங்கியிருக்கேன், பிள்ளைங்க கூட இப்பதான் ஒரு நல்ல காலேஜ் நல்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆண்டவரே, ஃபீஸ் கூட 50% தான் எனக்குன்னு குறைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்துல பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, பசி பட்டியலில் கூட இருந்தா, ஆனா இப்பதான் கொஞ்சம் வசதி வந்திருக்கு, ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் இப்பதான் நல்லா இருக்கு, செட்டில் ஆயிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற டைம்ல திடீர்னு இங்கிருந்து என்ன போக சொல்றீங்க ஆண்டவரே என்று தேவனை கூட கேள்வி கேட்கிறவர்கள் இருக்கலாம். நிறைய பேர் கிராமங்களை விட்டுட்டு பட்டணத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க, பட்டணத்துக்கு வந்து அற்புதமா அங்க ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சமாரியா பட்டணத்திலே அற்புதமாக ஊழியம் செய்து கொண்டிருந்த பிலிப்புவை தேவதூதன் அழைத்து, இந்த பட்டணத்தில் நீ செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை நிறுத்திட்டு வனாந்தரத்துக்கு கிளம்பு, புறப்பட்டு வனாந்தரத்துக்கு போ. என்ன சொல்றீங்க நீங்க? ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற அற்புதமான ஊழியத்தை விட்டுட்டு வனாந்தரத்துக்கு போய் அங்க நான் என்ன செய்ய போறேன்? பாக்குறீங்களா இங்க எவ்வளவு அற்புதமா ஊழியம் போய்கிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட நேரத்தில் இங்கிருந்து போக சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? எஸ். கவனிங்க, அற்புதமான பிலிப்பு
தன்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆகணுங்கிறதுக்காக ஊழியம் பண்ணலங்க. தன்னுடைய குடும்பம் ஸ்திரப்படணுங்கிறதுக்காக வேதாகமத்தை கையில் எடுக்கல. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை போஷிக்க வேண்டும் என்பதற்காக அவன் பிரசங்கம் பண்றதுக்கு ஆரம்பிக்கலங்க. தான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தது தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக அல்லவே அல்ல. ஆண்டவரே, இங்க நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம், என்ன ஆண்டவரே, மனைவி பிள்ளைகளோட இப்பதான் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு இங்கிருந்து போக சொல்றீங்களா ஆண்டவரே? எஸ், நிறைய பேருக்கு கிறிஸ்துவை குறித்த போதனைகள், அவர்கள் செய்கிற போதனைகள் அவர்கள் செட்டில் ஆவதற்கு, அவங்களுடைய பிள்ளைங்களை செட்டில் பண்றதுக்கு, அவங்க குடும்பத்தை செட்டில் ஆக்குறதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு எடுத்துக்கிறாங்க. எஸ், வேலையால் கூலிக்கு பாத்துருவான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த தேவனுக்கு தேவை தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறவர்கள் தான். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற ஊழியக்காரர்கள் தான் தேவனுக்கு தேவை. சோ தேவனுடைய தூதர்கள் என்ன செய்வார்கள்? வழி நடத்துவார்கள், ஊழியக்காரர்களை நடத்துவார்கள். அதைத்தான் நாம் இங்க பார்க்கிறோம். இங்கே பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, சமாரியா பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த பிலிப்பை வனாந்தரத்துக்கு போகச் சொல்கிறார் தேவனுடைய தூதன். ஆனால் அதற்கு பிலிப்பு தயாராக இருந்தான். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க. நான் ஹைதராபாத் வரணும்னு ஆசைப்படவே இல்லைங்க. பட்டணத்தில் ஊழியம் பண்ணணும்னு ஒரு காலம் ஆசைப்பட்டதில்லை. பெரிய ஒரு சபைக்கு மேய்ப்பனாகணும்னு ஒரு நாளும் ஜெபித்ததில்லை. நாட் ஈவன் ஒன்ஸ். லட்சக்கணக்கானவங்களுக்கு முன்னால நின்று பிரசங்கிக்கணும், அந்த நாள் என் வாழ்க்கையில் எப்ப வரும் ஆண்டவரே, ஒரு நாள் கூட அப்படி கேட்டதில்லை. ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிற வழியில நான் எடுத்த தீர்மானம் என்னவென்றால், எந்த பட்டணத்துக்கும் தூரமாக இருந்து, எந்த இடத்தில் சுவிசேஷம் சேரவில்லையோ, எந்த இடத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க சுவிசேஷகர்கள் பயப்படுவார்களோ, எது மிகவும் ஆபத்தான பகுதியாக ஊழியம் செய்ய ஏதுவில்லாத இடமாக இருக்கிறதோ அங்க அனுப்புங்க ஆண்டவரேன்னு நான் ஆரம்ப காலத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். அனுதினமும் ராத்திரியிலே அழுவேன், ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் எந்த இடத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது ஆபத்தோ அப்படிப்பட்ட இடத்துக்கு என்ன அனுப்புங்கப்பா. எந்த இடத்திற்கு தேவ வார்த்தையை போதிக்கப் போவதென்பது ஆபத்து என்று சொல்லி தோன்றுகிறதோ சொல்கிறார்களோ அந்த இடத்திற்கு என்னை அனுப்பி என்ன ஊழியம் பண்ண வைங்க ஆண்டவரே. சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், என அந்த மாதிரி இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்புங்க என்று சொல்லித்தான் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். வனாந்தர பகுதிகளிலே, மலைகளிலே, பள்ளத்தாக்குகளிலே வாழ்கிற அப்பாவி ஜனங்கள் தங்களை சிருஷ்டித்த தேவன் யார் என்பதை அறியாமல் இருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு மத்தியிலே நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றுதான் விரும்பினேன். இன்று நான் இந்த இடத்திலே நின்று வார்த்தையை போதிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களானால், நான் 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98 ஆகிய இந்த 10 வருடங்களிலே அநேக காடுகளிலே காட்டுவாசிகள் மத்தியில் தான் ஊழியம் செய்திருக்கிறேன். மலைகளுக்கு ஏறியிருக்கிறேன், பள்ளத்தாக்குகளுக்கு போயிருக்கிறேன், அங்கு சென்று ஊழியம் செய்திருக்கிறேன். சுவிசேஷம் எட்டாத கிராமங்களுக்கு போய், சுவிசேஷகர்களை கிராமத்துக்குள்ள விடமாட்டாங்க, மீறி போனா அடிப்பாங்க என்று சொல்லப்படுகிற கிராமங்கள், அப்படிப்பட்ட இடங்களை தேடி அங்கு சென்று தேவ வார்த்தையை போதித்து ஊழியம் நான் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய ஆசையெல்லாம் அழிந்து போய்க் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதே உத்தேசத்தோடு கூட தான் ஒரு ஸ்டூடெண்டாக சிக்கன் இருந்தாலும், எக் இருந்தாலும், மட்டன் இருந்தாலும், பீஃப் இருந்தாலும், ஃபிஷ் இருந்தாலும், எது இருந்தாலும் என் கண்களுக்கு முதல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பக்குவமா பிரிச்சு அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, நாம எந்த காட்டுல வீட்டில் ஊழியத்துக்காக ஆண்டவர் அடைக்கிறாரோ அங்க சிக்கன் எல்லாம் அல்லது இந்த வெரைட்டிஸ் எதுவும் எனக்கு அங்கே கிடைக்காது. எனவே அப்படி போகும்போது ஒருவேளை இந்த மாதிரி ருசிகரமான உணவு கிடைக்காம அது ஊழியத்திற்கு இடையூறாக இருந்து விடுமோ என்று நான் ஸ்டூடெண்டாக இருந்தபோது வெறும் சோற்றுல தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீர் நீராகாரத்தை மட்டும்தான் அநேக நாட்கள் சாப்பிட்டு இருக்கிறேன். அதிலிருந்து இதுவரைக்கும் எனக்குன்னு ருசியுள்ள போஜனம், இந்த கறி எனக்கு ரொம்ப இஷ்டம், இதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அப்பப்போ என்ன சொல்லுவேன்னா, விவாகமாகி 20 வருடங்கள் தாண்டி விட்டது, ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் மனைவிக்கே தெரியாது எனக்கு இஷ்டமான கறி எதுன்னு. காரணம் என்னவென்றால், there is nothing as such. பிரியாணி ஏதாவது வாங்கணும்னா பசங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிடும்போது அதை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, என்ன அதுக்குள்ள அப்படி என்ன டேஸ்ட் இருக்கு இப்ப கூட எனக்கு தெரியாதுங்க. ஏதோ பெருமைக்காக சொல்றேன் நினைக்காதீங்க. சதீஷ்குமார் ஆகிய நான் ஒரு காலத்துல மலைகளிலும் காடுகளிலும் தான் ஊழியம் செய்ய விரும்பினேன். அங்குதான் நான் போனேன், அவர்கள் மத்தியில் தான் சுற்றினேன், ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட சமயத்துல
தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஒப்படைத்தபோது, கால்வரி டெம்பிளை நீ ஆரம்பி, கால்வரி ஊழியத்தை நீ துவங்கு என்று சொல்லி தேவன் என்னை ஹைதராபாத்திற்கு கொண்டு வந்த போது நான் எவ்வளவு அழுதன் தெரியுங்களா? கிராமத்தில் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டா, மலைகள்ல அப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியில பிரயாசப்பட்டு நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா, உணவு பழக்கங்களில கூட இதுக்காகவே அநேக கட்டுப்பாட்டுகளை விதிச்சுக்கிட்டேன். எவ்வளவு ருசியான பதார்த்தங்கள், ருசியான உணவு வகைகள் இருந்தாலும் கூட மலைப்பகுதிக்கோ காட்டுக்கோ போனா இதெல்லாம் நமக்கு கிடைக்காது இல்லையா? எனவே சுகபோகத்துக்கு பழக்கப்படக்கூடாதுன்னு எப்பவும் தரையில தாங்க படுத்து தூங்குவேன். போர்வை கூட இல்லாம படுத்துக்குவேன். தலகாணி கூட நான் வச்சுக்க மாட்டேன். சில சமயங்களில் வீட்டுக்கு போய் அப்படி தூங்கும்போது எங்க அப்பா பார்த்தாருன்னா ரொம்ப விசித்திரமா பார்ப்பேன். என்ன ஆச்சு என் பையனுக்கு? நல்ல பெட் இருக்கு, பெட்ஷீட் இருக்கு, பில்லோ இருக்கு, எல்லாமே இருக்கு. இவன் பைத்தியம் மாதிரி பக்கத்துல தரையில போய் படுத்துக்கிறான்னு. என்னது? சில சமயம் கேட்பாரு, என்னடா இதெல்லாம், ஏன்டா இப்படி தரையில படுக்கிற? பெட்ஷீட்டு பெட்டு எல்லாம் இருக்கும்போது, நல்லா வசதி இருக்கும்போது ஏன்டா இப்படி தரையில படுக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் நாளைக்கு மலைக்கோ காடுகளுக்கோ போனா பெட்டு பெட்ஷீட்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்னை நானே பழக்கப்படுத்தி கொண்டேன். பொதுவா நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது குளிர் காலத்துல நல்ல ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு நல்ல பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிக்கிட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருப்பேன். ஆனா ஒருவேளை குளிர் பிரதேசத்துல ஊழியம் பண்ண போனா அங்க ஸ்வெட்டர் பெட்ஷீட்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு குளிர்காலம் வரும்போது காலேஜில் நான் தனியா என்ன செய்வேன்னா, குளிர்ல பனில வெளியில போய் மேல போட்டிருக்கிற ஷர்ட்டை கூட எடுத்துட்டு அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக இந்த விஷயத்தை நான் இங்க சொல்றேன்னா, பிலிப்பை தேவன் கிளம்பு வனாந்தரத்துக்கு போ என்று சொன்னவுடனே மனப்பூர்வமாக கிளம்பி போனான். எந்த கேள்வி கேட்கல, எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் நானும் செய்ய ஆசைப்பட்டேன். அதற்காகவே நான் என்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் என்ன செய்தார்? கிராமங்களிலும் மலைகளிலும் காடுகளிலும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று என்னை நானே தயார்படுத்திக் கொண்டேன். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் ரெடி, எந்த போஜனத்தையும் பிரியப்பட மாட்டேன், சரீரத்தோட சுகத்துக்காக ஊழியத்தை பணைய வைக்க மாட்டேன், நீங்க எந்த இடத்துக்கு வேணா அனுப்புங்க, அதுக்கு என் சரீரம் தயாரா இருக்கு என்று நான் தயாரான போது ஆண்டவர் தெளிவா சொன்னார், நீ ஹைதராபாத்துக்கு கிளம்பு என்று இங்கே கொண்டு வந்து விட்டார். அப்படி நான் வருகிற போது என்னுடைய பிரயாணம் முழுவதிலும் நான் அழுது கொண்டிருந்தேன். கிராமங்களுக்கு போக வேண்டும், மலைப்பிரதேசங்களிலே காடுகளிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் ஆண்டவரை ஹைதராபாத்துக்கு கூட்டிட்டு போறீங்களே என்று அவ்வளவாய் அழுதேன். தயவு செஞ்சு கவனிங்க, சதீஷ்குமார் எந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தாலும் அதுல சுயநலம் ஒன்னும் கிடையவே கிடையாது. சுய முடிவு இல்லவே இல்லை. பட்டணத்திலே ஊழியத்தை ஆரம்பிப்பது சதீஷ்குமாரினுடைய ஆவலும் அல்லவே அல்ல. ஹைதராபாத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவ்வளவு அழுதான். ஆண்டவர்கிட்ட சண்டை கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுமாங்க, ஹைதராபாத்துக்கு வந்த முதல் மாசம் நான் பைபிள் வாசிக்கவே இல்லை, ஜெபம் பண்ண கூட முழங்கால் போடல. ஏன்னா ஆண்டவர் மேல எனக்குள்ள அவ்வளவு கோபம். கிராமங்களுக்கோ மலை பிரதேசங்களுக்கோ போய் ஊழியம் பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு என் சரீரத்தெல்லாம் நான் இவ்வளவா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி இருக்கிறேன், என்ன எதுக்கு இந்த சிட்டிக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு ஆண்டவரோடு கூட சண்டை போட்டுட்டு சில நாள் ஜெபமும் பண்ணல, பைபிள் கூட வாசிக்கல, சில மாதங்கள். ஆனால் அன்று தேவன் ஏன் என்னை பட்டணத்திற்கு அழைத்து வந்தார் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஊழியம் இது. ஒருவேளை நான் நினைத்தபடி ஒரு கிராமத்திற்கோ ஏதாவது மலை பிரதேசங்களுக்கோ அப்பேற்பட்ட இடங்களுக்கோ சென்று அங்கிருக்கிற அந்த சில மக்களுக்கு ஊழியம் செய்திருப்பேன் என்றால், சிலருக்கு மாத்திரமே ஊழியம் செய்து என்னுடைய காரியத்தை நான் முடித்திருப்பேன். ஆனால் தேவன் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்ய விரும்பிய என்னை தேவன் இதோ இங்கே கொண்டு வந்தார். அது அவருடைய திட்டம். நான் ஆசைப்பட்டதோ நான் யூகித்ததோ அல்லது நான் கேட்டதோ கூட இல்லை. அது அவருடைய பெரிய திட்டம். அன்பு சகோதரனே, ஒருவேளை தேவன் உன்னை ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்ய அழைப்பார் என்றால், ஒரு ரிமோட் ஏரியாவில் ஊழியம் செய்ய அழைப்பார் என்றால், அல்லது குடிசைகளின் மத்தியிலே இருக்கிற அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உன்னை அழைப்பார் என்றால், தயவு செய்து அது ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்துக்கொள். 91 2001 வரை அந்த 10 வருடங்கள் நான் செய்த ஊழியமெல்லாம் குடிசைகளில்தான், கிராமங்களில்தான். அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் 2001 கால்வரி மேகசின் ஆரம்பித்தோம், 2003 கால்வரி ஊழியத்தை ஆரம்பித்தோம், 2005 கால்வரி டெம்பிளை ஆரம்பித்தது. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நான் என்ன புரிந்து கொள்கிறேன், ஒருவேளை நான் ஆசைப்பட்டபடி மலை பிரதேசங்களிலே காடுகளிலே ஊழியம் செய்ய போயிருந்தா ஒரு சில மக்களுக்கு தான் ஊழியம் செய்திருப்பேன்.
ஆனால் இன்று ஏறக்குறைய 16 பாஷைகளில கல்வாரிஸ்வரம் மூலமாக சுமார் 30 கோடி பேர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வாய்ப்பை தேவன் என்று இந்த ஊழியத்தின் மூலம் அருளியிருக்கிறார். இந்நாளிலே கால்வரி டெம்பிளுக்கு எத்தனை பேர் சபை உறுப்பினர்கள் உங்களுக்கே தெரியும். உலகுக்கே ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு சபையை, ஊழியத்தை தேவன் கிருபையாய் அருளி இன்னைக்கு எத்தனையோ பேர் ஊழியக்காரர்களையும் சபைகளையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏதோ பெருசா நான் சொல்ல வரலங்க. நம்முடைய மாநிலங்களில் இருக்கிற சில ஊழியக்காரர்களை கவனிச்சிங்கன்னா, கால்வரி டெம்பிள் எப்படி ஊழியம் செய்கிறதோ அதே போன்று அவர்களும் ஊழியம் செய்கிறார்கள். காரணம், இது இன்று ஒரு முன்மாதிரியான ஊழியமாய் இருக்கிறது. கடந்த காலத்தில் அதை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அது காப்பி அடிப்பது இல்லை, அதை பின்பற்றுவது, அதுதான் உண்மை. நாம எதை செய்தாலும் சரி, அதையே பின்பற்றுகிறார்கள். காரணம் என்னவென்றால், சதீஷ்குமாரை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே சதீஷ் எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படிதான் செய்வார், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர்கள் பார்த்து விசுவாசிப்பதினால்தான் இன்று கால்வரி டெம்பிள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாலும், சதீஷ்குமார் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாலும் அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே அனுசரிக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். எஸ், காரணம் என்னவென்றால், கால்வரி ஊழியத்தை தேவன் என்ற ஒரு முன்மாதிரியான ஊழியமாய் மாற்றியிருக்கிறார். அதற்கு காரணம், இது உண்மையாய் செய்யப்படுகிற ஊழியம். சுகத்துக்காகவோ சௌக்கியத்திற்காகவோ செட்டில்மெண்ட்டுக்காகவோ இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்படவில்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும், தேவனுடைய சித்தம் மாத்திரமே செய்யப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பலனாக இன்று இந்த ஊழியம் ஒரு ஸ்திரமான ஊழியமாக, பல பேருக்கு முன்மாதிரியாக இருக்கிற ஊழியமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய தூதர்கள் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவார்கள். சத்தியத்துக்குள்ளும் உம்முடைய சித்தத்திற்குள்ளும் உம்முடைய உத்தேசத்தின்படியும் வேத வசனத்தில் அடிப்படையிலான ஊழியத்திற்குள்ளும் அவர்கள் வழிநடத்துவார்கள். யாரெல்லாம் உம்முடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள். இன்று நாங்கள் உம்முடைய ஆவியினால் தான் வழிநடத்தப்பட வேண்டும். உம்முடைய தூதர்கள் மூலமாக, உம்முடைய திட்டத்தின் மூலமாக நடக்கிற கிருபை அருளிச் செய்யுங்க. ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தை பரிசீலித்து பரிசோதித்துக் கொண்டு எல்லா பாவங்களிலிருந்தும் தங்களை தாங்களே விடுவித்துக் கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதன் மூலம் நீர் அருளிச் செய்கின்ற நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை திருப்தியாய் அருளிச் செய்வீர் என்ற சத்தியத்தை உணர்ந்து கொள்ள கிருபை அருளுங்கப்பா. தொடர்ந்து வரப்போகிற நாட்களில் இன்னும் அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை, இன்னும் அற்புதமான ஆண்டவரே குடும்ப பந்தங்களை, ஊழியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை அருளுங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.